வீடுகளில் இன்னைக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாத குறைவு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாத குறை? கீழ்ப்படிதல் தான். அந்த கீழ்ப்படிதல் குறைவு தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவை கொண்டு வரும். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா சத்ரு என்ன செய்கிறான்னா, அந்த பிதாக்களுக்கு வாயிலிருந்து சாபத்தை நீ விளங்கவே மாட்ட, உன்னெல்லாம் நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்லுகிற அளவுல அவன் பிள்ளைகள் இன்னைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த தாய்மார்களே, ஆண்டவர் சொல்லுங்க, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் மேல் இருக்கிறதான அந்த சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். பிள்ளைகள் நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, பிள்ளைகளுடைய மேன்மைகளை பார்ப்பீங்க, பிள்ளைகளுடைய படிப்புல வளர்ச்சியை பார்ப்பீங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வித்தியாசங்களை பார்ப்பீங்க, பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல் வித்தியாசத்தை பார்ப்பீங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வை பார்ப்பீங்க, பிள்ளைகளுக்கு அடிக்கடி வியாதி வருகிற அந்த நிலைமையில ஒரு விடுதலையை பார்ப்பீங்க.